உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கேன். இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முறையா 2 முறையா கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி, அப்படித்தான் சொல்றீங்க. பைய பொருது மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. என் அமைதி உள்ள ரெய்டு நடக்கலையா? உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்திருக்குதா? அதுக்கு எனக்கு சம்பந்தம். இப்படி எல்லாம் பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சுக்கணும். அதுக்காக மழை மாற்றுவதற்காக இன்றைய தினம் நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசிட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு நேரு அவர்களே சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எதிர்த்து போனீங்க. உங்க குடும்பத்துல ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது, உங்களுடைய தம்பி வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்தா இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தா இல்லையா? இவ்வளவு அழுத்த வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதி இருக்குது? நேரவர்களே, நீங்க யாரு சொல்லி பேசுறாங்க எனக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான். பொய்யாதான் பேசுறாங்க. அதுல பொய்யத்தான் பேசுறீங்க. பொறுத்துற மாதிரி பேசுறீங்க. நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில நடந்த மாதிரி பேசுறீங்க. நடக்காத வருமானத்துறை நடந்த மாதிரி பேசி மக்களை மனமாற்றம் செய்வதை விட்டுவிடு. நீ தப்பிக்க வழிபார். திரு ஸ்டாலின் தம்பி, நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாது. ஏன்னா உன் குடும்பத்தை சார்ந்து விட்டு அண்மையில பாதியிலேயே நீ சட்டமன்றத்தை வெளியேறி உடைய மகன் வீட்டுல ஈடி ரைடு, தம்பி வீட்டுல ஈடி ரைடு, இப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் நீங்க மறைச்சு வச்ச காலத்துலதான் அமலாக்கத்துறை உங்களை கதவை தட்டி உங்களுடைய தூக்கத்தை கழித்து. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.